1 வயசு இல்லப்பா, 100 வயசு ஆனாலும் எனக்கு வேணும் வேணும். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே, கடவுளை போல என்கே. வேலண்டைன்ஸ் டேனா லவ்வர்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணணும் ஏதாச்சும் இருக்கா என்ன? அப்படின்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தானே. என்னுடைய மகனுக்கு நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் மகனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அப்பா தன்னுடைய குட்டி பையனுக்கு சர்ப்ரைஸா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த குட்டி பையன் கேஷுவலா அப்பாவோட பின்னாடி நடந்து வராரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததும் இப்படி ஒரு சைக்கிள் அழகா அலங்காரம் செஞ்சு நிக்கிறத பார்த்து அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அவருக்கு. அவருடைய அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போதே அவர் அதை பார்த்து எவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாரு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. அண்ட் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்குமே ஒரு பக்கம் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எஸ், தன்ராஜ் ஜெயா அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய மகனுக்கு இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு சூப்பரான மகனுக்கு பிடிச்ச ஒரு சைக்கிளை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. காதலர் தினம் அப்படின்னா காதலிக்கக்கூடிய 2 பேர் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம உண்மையா யார் மேல அன்பா இருக்குமோ அவங்களுக்கு இந்த மாதிரியான அன்பை இப்படி அவங்களுக்கு பிடிச்சது மூலமா வெளிப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நமக்கு காட்டியிருக்காரு. ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகா அவ்வளோ கியூட்டா இருக்கு. எஸ்பெஷலி அந்த குட்டி பையனுடைய கியூட்டான ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய முகத்தில் ஒரு ஸ்மைலை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. காதலர் வேணும். ஆனா எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவரு சொல்றதுங்க திருமணம் ஆயிருக்கு. ஆனா இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்து இருக்குனே. அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ அது இப்ப சொல்லிடணும். ஆனா ஏதாவது பேசி விபரீதம் ஆயிருக்குனே. இப்ப டிஃபமேஷன் சூட்லாம் போடுறாங்க. எல்லா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. மோடி ஐயா பிஜேபி மாதிரி ஒரு காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. காதலர் வேணும். தமிழகத்தில் வந்து நாடக நடிகருக்கு ஒரு குற்றச்சாட்டு. ஆனா எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவரு சொல்றதுங்க திருமணம் ஆயிருக்கு. இல்ல அவரு சொல்றது நாடக காதல் வந்து திமுக காங்கிரஸ் நினைக்கிறேன். ஆனா இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்து இருக்குனே. அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ அது இப்ப சொல்லிடணும். ஆனா ஏதாவது பேசி விபரீதம் ஆயிருக்குனே. இப்ப டிஃபமேஷன் சூட்லாம் போடுறாங்க. அது என்னைக்கு அந்த டிஃபமேஷன் சூட் கணக்கு பாத்தீங்கன்னு இந்தியாலேயே அந்த அமௌண்ட் அதை எவ்வளவு அமௌண்ட். ஆனா எல்லா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. ஏங்கன்னா மோடி ஐயா பிஜேபி மாதிரி ஒரு காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். நன்றி.